ஓம் கணபதியே நமக. குரு தேவாய நமக. குரு வாழ்க. குருவே துணை. எந்த ஒரு சூழ்நிலையிலும் மிக சாமர்த்தியமாக யோசித்து செயல்படக்கூடிய மீனராசிக்காரர்களை இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம். முதலில் இந்த வருட ஜாதகத்தில் உங்களுடைய ராசிக்கு உள்ள கிரகநிலைகளை பார்க்கலாம். உங்கள் ராசியிலேயே இந்த வருடம் சுக்கிரன், புதன், ராகு ஆகிய 3 கிரகங்களும் 2ஆம் இடமாகிய மேசத்தில் சூரியன், குருவும், 4ஆம் இடத்தில் சந்திரனும், 7ஆம் இடமாகிய கன்னியில் கேதுவும், 12ஆம் இடமாகிய கும்பத்தில் சனியும் செவ்வாயும் இடம்பெற்றுள்ளார்கள். இந்த வருட தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் ஆகிய குரு பகவான் 2ஆம் இடத்துல தன்னுடைய உற்ற நண்பரான சூரிய பகவானோடு இருக்கிறார். ஆகையினால குடும்ப ஒற்றுமை மேலோக்கும், குடும்பத்தில் அமைதி நிலவும், உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். அதே சமயத்தில் வேலையில் பதவி உயர்வு, வேலையில் இடமாற்றம், சிலருக்கு வேலை மாற்றம், வேலை காரணமாக வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஆகியவை ஏற்படும். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல உயர்வு கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும். குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். இதுவரை தடைப்பட்டு கொண்டிருந்த காரியங்கள் எல்லாமே வெற்றியாகும். உங்களுடைய உண்மையான உழைப்பு உங்களை எப்போதுமே கைவிடாது. நீண்ட நாள் கனவான சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த வருடம் நனவாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். அதே சமயத்தில் எதிர்பார்த்த அரசாங்க சம்பந்தமான கடன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய எண்ணம் போல் நீங்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலுமே இந்த வருடம் நல்ல பலன்கள் கொடுக்கும். அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் சிக்கனம் என்பது மிகவும் அவசியமாகும். நீங்கள் கொடுத்த பணம் உங்கள் கைக்கு வர தாமதமாகும். திருமணமே ஆகாத மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் திருமண யோகம் கண்டிப்பாக அமையும். கலத்திரக்காரனான சுக்கிரன் பகவான் உங்களுடைய ஆசையிலே உச்சமாகி இருக்கிறதுனாலையும், கூடவே 7ஆம் இடத்து அதிபதியான புதன் நீச வக்கரத்தில் இருக்கிறதுனால நீச பங்க ராஜயோகம் உங்களுடைய ராசிக்கு ஏற்படும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை, அந்யோன்யம் ஆகியவை ஏற்படும். சிலருக்கு வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கும். ஆராய்ச்சி சம்பந்தமான முயற்சிகளில் இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலா செல்லும் வாய்ப்பு, தெய்வீக பணிகளில் நாட்டம் ஆகியவை நன்றாக இருக்கும். மீனராசியில் உள்ள 3 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். பூரட்டாதி 4ஆம் பாதம். எதிர்பார்த்த இடத்தில் கடன் கிடைத்தல், வேலையில் மாற்றம், தொழில் முன்னேற்றம், ஆன்மீக ஈடுபாடு ஆகியவை அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம். வெளிநாடு வேலை வாய்ப்பு, சுப செலவுகள், சுப விரயங்கள், திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். வீடு மனை வாங்கும் யோகம் ஆகியவை இந்த வருடம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும். ரேவதி நட்சத்திரம். கணவன் மனைவியிடையே அன்பு, காதலில் வெற்றி, நினைத்த காரியத்தை எளிதில் செய்யக்கூடிய அமைப்பு, ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு, ஆன்மீக நாட்டம், அதிகப்படியான தெய்வீக பணிகளில் ஈடுபடுதல், கேட்ட இடத்தில் கடன் கிடைத்தல், கொடுத்த பணம் கைக்கு வர தாமதமாகுதல் ஆகியவை இந்த வருடம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் பலனாக அமையும். மீனராசிக்காரர்கள் மேற்கொள்ள வேண்டிய தெய்வீக வழிபாடு. வியாழக்கிழமைகளில் சித்தர்கள் ஜீவசமாதிக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி உங்களால் முடிந்த சிறு காணிக்கைகளை செலுத்தி வந்தால் நீங்கள் நினைக்கும் அத்தனை காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை ஓங்கும். நன்றி, வணக்கம்.